அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது மனுஷனாக பிறந்த நம்ம எல்லாருமே தப்பு செய்யக்கூடியவங்க தான், அதில் எந்த சந்தேகம் இல்லை. யாராக இருந்தாலும் தப்பு செய்யக்கூடியவங்க தான், பாவம் செய்யக்கூடியவங்க தான். ஒரு கட்டத்தில் அந்த பாவத்தை விட்டுறணும், நாம் திருந்தி வாழணும் அப்படின்னு நினைக்கும்போது அதுக்கான பிராய்ச்சித்தம் என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்லி தந்திருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும், அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜ்தால கேட்ட மிக முக்கியமான ஒரு துவாவை பற்றியும், நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி கொடுத்த ஒரு முக்கியமான துவா, 2 துவாவை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நாம் நிறைய நஃபில்களை கேள்விப்பட்டிருப்போம், நிறைய நஃபில்கள் தொழுதிருப்போம். தஹியத்துல் மஸ்ஜித், பள்ளிவாசல் காணிக்கை, தஹியத்துல் ஒலுவுடைய காணிக்கை, ஷுக்குரியா நஃபில். ஒரு நினைச்ச காரியம் நடந்திருக்கும், அதுக்காக வேண்டி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி ஒரு 2 ரக்காத் தொழுவோம், ஷுக்குரியா நஃபில். இனிமேல் நடக்க போகணும், நாம் நினச்ச காரியம் கைகூடி வரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தொழுகக்கூடிய ஹாஜத் நஃபில். இப்படி நிறைய நஃபில்கள் தொழுவோம். அதில் மிக முக்கியமான ஒன்று தான் தௌபா நஃபில். நாம் செஞ்ச பாவத்தை நினச்சி வருந்தி இனிமேல் அந்த பாவத்தை ஈடுபடக்கூடாது அப்படின்னு நினச்சி, இவ்வளோ நாள் நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நாம் தொழக்கூடிய தொழுகைக்கு பேர் தான் தௌபா நஃபில். இந்த தௌபா நஃபிலுக்கான ஆதாரத்தை எந்த ஹதீஸிலிருந்து ஐம்மை அர்பா, அதாவது 4 மதுஹபுகளைச் சேர்ந்த இமாம்களும் ஒருமித்த கருத்தோட எந்த ஹதீஸிலிருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா, ஹனஃபி, ஷாஃபி, மாலிகி, ஹம்பலி, இந்த 4 மதுஹபுகளைச் சேர்ந்த இமாம்களும் எந்த ஹதீஸிலிருந்து ஆதாரமாக எடுக்கிறாங்க அப்படின்னா, இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸிலிருந்து தான். இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி நான் கேட்டிருக்கேன், மாமின் அபுதின் யுத்னிபு தம்பன் ஃபயுஹ்சினு துஹூர் சும்ம யகூமு ஃபயுஸல்லி ரகஅத்தைனி சும்ம யஸ்தக்ஃபிருல்லாஹ் இல்லா கஃபரல்லாஹு லஹு. இது ஹதீஸ். இந்த ஹதீஸுக்கான அர்த்தம் என்னென்னா, இந்த ஹதீஸ் அப்படி தொடருது. இதுக்கு அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆயத்தையும் ஓதி காட்டுறாங்க அப்படின்னு இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க. இந்த ஹதீஸுடைய அர்த்தம் என்னென்னா, எந்த ஒரு அடியான் பாவம் செய்யக்கூடிய எந்த அடியானாக இருந்தாலும் நல்லபடியாக உது செஞ்சு 2 ரக்காத்து தொழுது அல்லாஹ்கிட்ட இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பு கேட்டான் அப்படின்னா, இல்லா கஃபரல்லாஹு லஹு, நிச்சயம் அவனுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு, சும்ம கரா ஹாதிஹில் ஆயா, பிறகு இந்த ஆயத்தையும் ஓதி காட்டினாங்கன்னு இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. அது என்ன ஆயத்து அப்படின்னா, சூரா ஆல இம்ரான் 3வது சூறாவில் இருக்கக்கூடிய 135வது ஆயத்து. தக்வாவுடையவர்கள், இறையச்சமுடையவர்கள் எப்படிலாம் இருப்பாங்க அப்படின்னு அதுக்கு தொடர்படியாக சொல்லிக்கிட்டே வரும் பொழுது, இந்த 135வது ஆயத்தில் அல்லாஹு தஆலா என்ன சொல்லி காட்டுறான்னா, வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் லலமு அன்ஃபுஸஹும் ஸக்கருல்லாஹ். அவங்க வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு பாவம் செஞ்சுருப்பாங்க, இன்னும் சொல்லப்போனால் தங்களுக்கு தாங்களே அநியாயம் செஞ்சுருப்பாங்க. சடனாக தக்கருல்லா, அல்லாஹை நினைப்பாங்க. ஃபஸ்தக்ஃபிரு லிதுனூபிஹிம், அல்லாஹ்கிட்ட பாவம் மன்னிப்பு தேடுவாங்க. வமை யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ், அல்லாஹை தவிர பாவத்தை மன்னிக்கக்கூடியவன் யார் இருக்கா. வலம் யுஸிர்ரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன், இதே மாதிரி பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்க மாட்டாங்க. இதுதான் தக்வாவுடையவர்களுக்கான அடையாளம். பாவமே செஞ்சிருந்தாலும், வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு தவறுகள் செஞ்சுருந்தாலும், அநியாயம் செஞ்சுருந்தாலும், சடனாக அல்லாஹ்வை நினச்சி உடனே இஸ்திக்ஃபார் கேட்பாங்க, அல்லாஹ் அந்த பாவத்தை மன்னிப்பான் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த ஆயத்தில் வருது. இப்போ இந்த ஹதீஸில் இருந்து தான் 4 மதுஹபுகளைச் சேர்ந்த இமாம்களும் இந்த தௌபா நஃபிலுக்கான ஆதாரத்தை எடுக்கிறாங்க. சரி, தௌபா நஃபில் தொழுகணும். எப்படி தொழுகணும்? நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னது மாதிரியே நல்லபடியாக ஒது செஞ்சுட்டு 2 ரக்காத்து நாம் தொழுதுட்டு இஸ்திக்ஃபார் கேட்கணும், பாவ மன்னிப்பு கேட்கணும். இதுக்கான நிபந்தனை 3 நிபந்தனைகள் இருக்குது. இதுதான் மிக முக்கியமானது. இந்த 3 ஷரத்துகளோட, இந்த 3 நிபந்தனைகளை ஃபாலோ பண்ணி தான் இந்த தௌபா நஃபிலை நாம் தொழுகணும். என்ன அப்படின்னா, முதல் கட்டமாக அந்த பாவத்தை விட்டுறணும். அதை செஞ்சுக்கிட்டே பாவ மன்னிப்பு கேட்டுருக்கக்கூடாது, அப்புறம் திரும்ப அதே தவறை செய்யக்கூடாது. முதல் கட்டமாக அந்த தவறை விட்டுறணும். 2வது, இவ்வளோ நாள் இப்படி நான் தப்பு செஞ்சுட்டேனே, இவ்வளோ நாள் இந்த பாவத்தை செஞ்சுட்டேனே அப்படின்னு சொல்லி வருத்தப்படணும். 3வது முக்கியமான கண்டிஷன், இனிமேல் இந்த பாவத்தை நான் செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக பிலீவாக இருக்கு, ஸ்ட்ராங்காக நம்பணும். அதை உறுதி, அதில் உறுதியாக இருக்கணும். இனிமேல் இந்த தப்பை நான் செய்யவே மாட்டேன் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கணும். இந்த 3 நிபந்தனைகளோடு நாம் இந்த தௌபா நஃபிலை தொழுதும் அப்படின்னு சொன்னால், நம்முடைய எந்த தவறாக இருந்தாலும் நிச்சயம் அல்லாஹு தஆலா மன்னிப்பான். சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி தொழுகும் பொழுது சஜ்தால மிக முக்கியமாக ஒரு துவா கேட்டிருக்காங்க. நான் வீடியோடைய ஆரம்பத்தில் சொன்ன மாதிரியே முதல் துவா, மிக முக்கியமான துவா இதுதான்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஜ்தால இந்த துவாவை கேட்டிருக்காங்க. என்ன துவா? அல்லாஹும் மஃபிர்லி குல்லஹு, யா அல்லாஹ் என்னுடைய எல்லா பாவத்தையும் மன்னிச்சிரு, எல்லா பாவத்தையும் மன்னிச்சிரு. கேட்கறது யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. அப்படின்னா முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. அப்படின்னா அப்போ நாம் எவ்வளவு தூரம் இந்த துவாவில் கவனமாக இருக்கணும், அடிக்கடி கேட்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜ்தால கேட்டிருக்காங்க, அல்லாஹு மஃபிர்லி தம்பி குல்லா, யா அல்லாஹ் என்னுடைய எல்லா பாவத்தையும் மன்னிச்சிரு, எல்லா பாவத்தையும் மன்னிச்சிரு. திக்கஹு வஜில்லஹு, சின்னதோ பெருசோ எல்லாத்தையும் மன்னிச்சிரு. அவ்வளஹு ஆஹிரஹு, ஆரம்பத்திலேருந்து செஞ்சதையும் மன்னிச்சிரு, கடைசியில் செஞ்சதையும் மன்னிச்சிரு, எல்லாத்தையும் மன்னிச்சிரு. அலானியத்துஹு வசிர்ரு, நான் வெளிப்படையாக செஞ்சதையும் மன்னிச்சிரு, மறைஞ்சு செஞ்சதையும் மன்னிச்சிரு. அல்லாஹும் மஃபிர்லி தம்பி குல்லஹு வதிக்கஹு வஜில்லஹு அவ்வளஹு ஆஹிரஹு அலானியத்துஹு வசிர்ரு. இதுதான் இந்த துவா. யா அல்லாஹ் என்னுடைய எல்லா பாவத்தையும் மன்னிச்சிரு, சின்னதோ பெருசோ எல்லாத்தையும் மன்னிச்சிரு, ஆரம்பத்தில் செஞ்சதையும் மன்னிச்சிரு, கடைசியாக செஞ்சதையும் மன்னிச்சிரு, வெளிப்படையாக செஞ்சதையும் மன்னிச்சிரு, நான் மறைஞ்சு செஞ்சதையும் மன்னிச்சிரு அப்படின்னு இந்த துவாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஜ்தால கேட்டிருக்காங்க. இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய, அதாவது மேல் சொன்ன ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட நான் கேட்டேன், யா அல்லாஹ் யா ரசூலுல்லாஹ் எனக்கு ஒரு நல்ல துவாவை கற்றுத்தாங்க, அப்படி இஸ்திக்ஃபாருக்கான பாவ மன்னிப்புக்கான நல்ல துவாவை கற்றுத்தாங்க அப்படின்னு கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ இந்த துவாவை சொல்லி தந்தாங்க. நான் சொன்ன மிக முக்கியமான ரெண்டாவது துவா இதுதான். அல்லாஹும்ம இன்னி ظلمت நஃப்ஸி ظுல்மன் கஸீரா வலா யக்ஃபிரு ذுனூப இல்லா அன்த ஃபக்ஃபிர்லி மக்ஃபிரத்தம் மின் இந்திக வர்ஹம்னி இன்னக அன்தல் கஃபூருர் ரஹீம் அப்படிங்கிறது தான் இந்த துவா. என்ன அர்த்தம்? அல்லாஹும்ம இன்னி ظلمت நஃப்ஸி ظுல்மன் கஸீரா, யா அல்லாஹ் நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், பெரிய அநியாயம் பண்ணிட்டேன். ஃபக்ஃபிர்லி வலா யக்ஃபிரு ذுனூப இல்லா அன்த, உன்னை தவிர யாராலையும் பாவத்தை மன்னிக்க முடியாது. ஃபக்ஃபிர்லி மக்ஃபிரத்தம் மின் இந்திக, எனவே என்னுடைய பாவத்தை உன் தரப்பிலிருந்து என்னுடைய பாவத்தை மன்னிச்சிரு. வர்ஹம்னி, எனக்கு கிருபை செய். இன்னக அன்தல் கஃபூருர் ரஹீம், நீ மட்டும்தான் மன்னிக்கக்கூடியவன், நீ மட்டும்தான் கிருபை செய்யக்கூடியவன் அப்படிங்கிற இந்த துவாவை எனக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கற்று தந்தாங்க அப்படின்னு இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க. இந்த தௌபா நஃபில் நமக்கு ரொம்பவே பிரயோஜனப்படும். இந்த துவாவும் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இன்ஷா அல்லாஹ் ஒரு முறை, நீங்கள் மட்டும் இல்லை நானும் சேர்ந்து தான் ஒரு முறை நாம் தொழுது பார்ப்போம். நம்மளுடைய தவறுகளிலிருந்து நாம் வெளியே வந்துடுவோம். தவறுகள் இனிமேல் செய்யக்கூடாது அப்படிங்கிற உறுதியோடு இருப்போம். தவறுகளிலிருந்து அல்லாஹு தாலா நம்மளை பாதுகாத்து நாம் செய்த எல்லா பாவங்களையும் அல்லாஹு தாலா மன்னிப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.